போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் உற்சமயம் 1562. அறநெறி ஆவது அறிந்தேனே நானும் சிவநெறி தேடி திரிந்தவனாலும் உரநெறி உள்ள கடல் கடந்தேறும் தரநெறி நின்ற தனிச்சுடர்தானே. திருமல நாயனார் அவருடைய சொந்த கதையே இங்க நமக்கு சொல்றார். தேடுதல் படலத்துல இருந்திருக்கிறார். சிவனை தேடி அலைந்த காலங்கள் அதான் நினைவு கூறுகின்றார் இந்த பாடல்ல. சிவநெறி அறநெறி ஆவது அறிந்தேனும் நானும் அப்படின்றது அவரு புரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை அடையறதுக்கு நான் எவ்வளவு திரிந்தேன், சிவநெறி தேடி திரிந்த அந்நாளும் இறைவனை வெளி உலகில் கோவில்களில் காடுகளில் தேடி அலைந்த ஆரம்பகால பயணத்தை அவர் இங்க உற்று நோக்குகின்றார். அப்புறம் அடுத்து மனக்கடலை கடத்துறார். அப்ப அதுல என்ன பண்றாருன்னா, ஒரு யோகியாக அவர் உணர்ந்த உண்மையை, மனம் என்பது ஒரு பெரிய கடல், அதில் ஆசைகள் எண்ணங்கள் போன்ற அலைகள் ஓயாமல் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மனக்கடலை வலிமையான அறிவு கொண்டு கடக்க வேண்டும் அப்படின்றாரு. மூணாவதாக அகத்துல இருக்கிற ஒளியை பத்தி பேசுகின்றார். மனம் கடந்து உள்ளே தேடிய போது அங்கே தனிச்சுடர் ஒப்பற்ற பேரொளியை வடிவில் இறைவனை இருப்பதை அவர் கண்டார்னு அவருடைய உணர்தலை இந்த பாடல்ல மிக அழகாக உணர்த்துவதாக உணர்கின்றேன். அப்ப இறைவனை அடைவதற்கு வழி என்ன அப்படின்னா, உணர்ந்து அதன் மூலம் உள்ளத்தினை கடந்து தனிச்சுடரான இறைவனை அடைகின்ற நெறியை பேசுதல். அகத்திலே சிவநெறியை தேடி இதயத்தில் ஒளி வீசும் இறைவனை காண்பதற்கான உள்வழி முறையை தான் இந்த பாடல் ரொம்ப அழகாக விளக்குகின்றது. அப்ப இந்த அகவழி மூலம் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகள் அப்படின்றதுல அழித்தல் தொழிலை செய்கின்ற அல்லது செய்யும் காட்டும் நெறியை எது என்பதை நானும் அறிந்து கொண்டேன் அப்படின்றார். அப்ப சிவபெருமானுடைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சிவனை அடைவதற்காக பல பேர் போல நானும் அறியாமல் பல வழிகளில் தேடி அலைந்த காலமும் இருந்திருக்கின்றது அப்படின்னு குறிப்பிடுறார். அப்ப உரநெறி உள்ள கடல் கடந்து ஏறும் இவையெல்லாம் வலிமையான அறிவுக்குரிய மனமாகிய கடலை கடந்து மேலே ஏறுவதற்கு உரிய வழிகளை கண்டறிந்து உள்ளே ஒளிரக்கூடிய இறைவனை தனி சுடரை உணர்ந்தேன் அப்படின்றாரு. இதுதான் தன்னுடைய அனுபவத்தை, இறை அனுபவத்தை நமக்கு சாரமாக இந்த பாடலில் விளக்குவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் உற்சமயம் பாடல் 1562 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. கடல் கடந்தேறும் தரநெறி அறநெறி ஆவது அறிந்தேனும் நானும் சிவநெறி தேடி திரிந்த அந்நாளும் உரைநெறி உள்ள கடல் கடந்தேறும் தரநெறி ஆய தனிச்சுடர்தானே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து அனைத்தையும் காத்து நிற்கின்ற இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளாக இருப்பவற்றை அறிந்து கொண்டேன் யான். அந்த இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளை தேடி யான் திரிந்து கொண்டிருந்த 300 நாட்களில் எமக்குள் பலவிதமான எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருக்கின்ற வழிமுறைகளில் எமது உள்ளமாகிய பெரும் கடலை கடந்து மேல்நிலைக்கு செல்வதற்கு இறைவன் எமக்கு தந்து அருளிய வழிமுறைகளாக இருந்து வழிகாட்டுவது தமக்கு சரிசமமாக எதுவும் இல்லாத பேரொளிச்சுடராக எமக்குள் இருக்கின்ற இறைவனே என்பதை அறிந்து கொண்டேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேவரம் டாக்டர் ஜெயலர். பார்ப்போம். அகமாகிய சிவநெறிகளை தேடி திரிந்த அக்காலத்திலும்
ஞான நெறியால் அளவற்ற எண்ணமாகிய கடலை கடந்து ஏறுதற்குரிய உயர்ந்த நெறியாயுள்ள ஒப்பற்ற ஒளி நெறியாவது சிவனது நெறியே ஆதலை அறிந்தவனும் ஆயினேன் நானும். குறிப்புரையாக, ஆகவே அகநெறி அதாவது உச்சமயங்களில் நிற்போர் சிவநெறியை அடைந்து உய்யும் நிலையை பெறுவர் என்றவாறு. உண்மைகள் இரண்டனுள் முன்னது உயர்வு சிறப்பும் ஏனைய இழிவு சிறப்புமாம். அறிந்தேனும் என்பதன் பின் ஆயினேன் என்பது எஞ்சி நின்றது. முதலடியை இறுதியில் கூட்டி உரைக்க, உரம் ஞானம், உள்ளம் என்றது அதன் கண் தோன்றும் எண்ணத்தை. கருதுப கோடியும் அல்ல பல என்ப ஆகலின் அவற்றை கடலாக உருவகித்தார். அவற்றை கடத்தல் ஞானம் துணையாய வழிகூடும் என்பதையும், அத்துணையை தருவதே உயரிய நெறி என்பதையும், அதனால் அது ஒளிநெறி எனப்படுகிறது என்பதையும் எடுத்து ஓதி அவ்வொளிநெறி அறநெறியே என்பது உணர்த்தினார். இதனை அடைதல் உட்சமைகளுக்கு அல்லது இயலாது என்றவாறு. இதனுள் இணை எதுகை வந்தது. இதனால் உட்சமயங்கள் சிவநெறிக்கு தடையாகாது துணையாக கூறப்பட்டது அப்படின்னு இதுல கொடுத்திருக்கிறாங்க. அம்மா கௌரி அம்மா வாருங்கள் அம்மா, வணக்கம். நன்றிங்க. அருமையான விளக்கங்கள், மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூல திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1562. அரண் நெறி ஆவது அறிந்தேனும் நானும், சில நெறி தேடி திரிந்த அந்நாளும், உரநெறி உள்ள கடல் கடந்து ஏறும், தரநெறி நின்ற தனிச்சுடர்தானே. Translation: Though I now know the path of Shiva, days were there when I was groping for the right path. The standard path in which the effulgent flame abides is the firm path which could cross the ocean of thoughts. அறநெறி ஆவது அறிந்தேனும் நானும், சில நெறி தேடி திரிந்த அந்நாளும். இதுல நமக்கு நம்பிக்கையை கொடுக்கறதா நான் பார்க்குறேன். யாரும் பிறக்கும் போதே இறைவனை உணர்ந்து இதெல்லாம் பிறக்கிறது இல்லை. எல்லாரும் தேடி திரிஞ்சுதான், நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் கிடைக்கல அப்படின்னு நம்ம யாரும் இதுல இருந்து போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருமே அந்த நிலையில இருந்து தான் எல்லாருமே வந்திருக்கோம். எல்கேஜி யூகேஜி படிச்சுதான் நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நானும் தேடி திரிஞ்சிருக்கிற நாள் இருக்கு அப்படின்னு நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அதுக்கான நெறியில நிக்க நிக்க எல்லாராலையும் அது உணரப்படும். எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. எனக்கு கிடைக்குமான்ற கேள்வி இருக்க தேவையில்லை அப்படின்றது. இதேதான் சிவவாக்கியரும் சொல்லுவாரு. என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லைன்னு. அவரும் அறியாம இருந்திருக்கிற நாள்கள் இருக்கு. அப்புறம் என்னிலே இருந்து நான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு. அவருக்குள்ளே நான் திரும்பி திரும்பி என்னுக்குள்ளே இருந்துதான் நான் உணர்ந்துக்கிட்டேன். நான் அறியாம இருந்த நாளும் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் போட்டு அதுக்கான இது போட்டு நானும் உணர்ந்துட்டேன். அப்ப நீங்களும் உணர முடியும், எல்லாராலையும் உணர முடியும் அப்படிங்கிற அந்த இதை சொல்ற மாதிரி தான் இதுலயும் நான் புரிஞ்சுக்கிறேன். அறநெறி சிவநெறி ஆவது அறிந்தேனும் நானும். அரண்னா சிவன், சிவன் நெறி ஆவது அறிந்தேனும் நானும். சிவநெறின்னு ஒன்று இருக்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் நமக்குள்ளதான் அது இருக்கு, நான் எனக்குள்ளதான் இருக்குன்றது உணர்ந்தேன். சில நெறி தேடி திரிந்த அந்நாளும். என்னோடதுல சில நெறின்னு போட்டிருக்காங்க. ஐயா படிக்கும்போது சிவநெறின்னு போட்டிருந்தாங்க. எப்படினாலும் புரிதல் ஒண்ணுதான். தேடி சிவநெறியை தேடுறதாவும் சொல்லலாம், இல்ல பல நெறியை நம்ம தேடி அதுல இருந்து கத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்ததாகவும் எடுத்துக்கலாம். அது மாதிரி தேடி திரிந்த அந்நாளும் உரநெறி உள்ள கடல் கடந்து ஏறும். அந்த உரநெறி, அந்த திடமான நெறி என்ன நம்மளோட எண்ணங்க மனம் என்ற கடல், அந்த கடலை கடந்து ஏறும். ஏன்னா அது இருளா இருக்கிற ஒரு விஷயம், அறியாம இருளா இருக்கிறது தான் நம்ம மனம். அதை எப்படி கடக்குதுன்னா, இது ஒளியாக இருக்கிறதுனால இது அதை கடந்துருது. ஒளி வந்தா இருள் போகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மனம் என்ற இருளை கடக்கிறதுக்கு ஒரே நெறி அந்த ஒளி நிரம்பிய அந்த நெறி தான். அது நமக்குள்ள இருக்கிற சிவம் தான். தரநெறி நின்ற தனிச்சுடர் தானே. அந்த சரியான நெறி தான் நமக்கு அதான் தனிச்சுடர், நமக்குள்ள இருக்க தனிச்சுடராக இருக்கிறது, நமக்குள்ள இருக்க சிவமா இருக்கிறது நம்ம ஆன்மா.
அந்த ஆன்மாவை நம்ம வந்து விழிப்படைய செஞ்சிட்டோம்னாலே அந்த ஒளியிலே வந்து இந்த மனம் என்ற இருள் வந்து நீங்க பெறும். அந்த அந்த அதுக்கு தான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தான் அதுக்கு தான் குடுத்துருக்குறாங்க. எல்லா அந்த அஷ்டாங்க யோகம் குடுத்துருக்குறாங்க. எப்படி நீங்க உள்ள திரும்பணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா வரணும், இயமம், நியமம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள திரும்புங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன புடிங்க. அதிலேயே இருக்க இருக்க நம்ம அந்த ஆன்மா விழிப்படைய அந்த ஒளியில இருக்கும்போது, இந்த மனம், இந்த அறியாமையில இருக்கிற இது வந்து மாயையாக உணரப்படும். அ அந்த இததான் சொல்றதா பார்க்குறேன். இதே நம்ம இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனதிலிருந்து வேலை செய்வோம். இது ஆன்மாவின் பார்வையில நம்ம உலகத்த பார்க்க ஆரம்பிப்போம். ஆன்மா ஆன்மா எப்படி நடந்துக்கும், எந்த இதுல இருக்குன்னா, அதுக்கு இந்த பகையெல்லாம் இருக்காது. போட்டி, பொறாமை, அம் பயம், அந்த 6 வகை பகை இருக்கு இல்லையா? மதம், ஆச்சரியம் அந்த இது. அந்த எதுவும் இருக்காது. இங்க அன்பும், அமைதியும் மட்டும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். அன்பு, அமைதி மட்டும்தான். இந்த இதில உணர்ச்சிக்கு நம்ம மனதிலருந்து வேலை செய்யும்போது, உணர்ச்சிப்படி போவோம். நம்ம உணர்ச்சி என்ன சொல்லுதோ, அதுதான் உண்மை. அதுதான் நான் அப்படின்னு நெனச்சுட்டு போவோம். இங்க வந்து ஆன்மா வந்த பிறகு உங்களுக்கு என்னன்னா, உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, அதுபடி நடப்போம். உணர்ச்சியில நம்ம மாட்டிக்க மாட்டோம். அ இதில வந்து கவனத்த வச்சு நம்ம செயல்படுவோம். இங்க வந்து கவனங்கிறத விட, அம் இந்த கணங்கிறது மட்டும் தான் இங்க இருக்கும். இந்த கணம்ன்றதே தான் ஆன்மாவோட பார்வையா இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? சுயநலம் இருக்காது. ஆன்மாவோட பார்வையில சுயநலம் இருக்காது. ஏன்னா, அங்க நானுங்கிறதும் அந்த மனதில தான் அந்த நானுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதுவும் இல்லன்றக்கப்ப, சுயநலம் இல்லாம பொதுநலமா பார்க்குற ஒரு விஷயம் வரும். நான் எனக்கு என்ன நடக்குது அப்படின்றது இல்லாம, ம நம்ம நேத்து கூட பார்த்தோம். அந்த அன்பு. இது இது எனக்கு என்ன யூஸ் இருக்கு? இதுல எனக்கு என்ன அந்த எதிர்பார்ப்பு இல்லாம, அந்த உண்மையான அன்பு எப்போ வரும்னா, இந்த நானுன்றது இல்லாம இருக்கும்போது தான், எனக்கு என்ன கிடைக்கும் இதுல? எனக்கு என்ன செய்வாங்க இதுல? அந்த மாரி இல்லாம, மத்தவங்களுக்கு அது நல்லதா நடக்குதா? அவங்களுக்கு அது நல்லா இருக்குதா? நம்ம அப்படியே பொதுநலமா மாறுறது வந்து இந்த ஆன்மாவோட பார்வையில அந்த அன்பு, அமைதி, உள்ளுணர்வு இந்த இதுதான். ஆனா இதுதான் எல்லைன்னு இல்ல. இதுக்கப்புறம் இந்த ஆன்மா வந்து இறைவன போய் சேரணும். அது அடுத்த ஸ்டெப்ல வரும். நமக்கு முதல்ல நம்ம உணரணுங்கிறது நமக்குள்ள இருக்கிற சிவமாக இருக்கிற நம்ம ஆன்மா. அது விழிப்படைய செய்யணும்னா, நம்ம சக்கரங்கள்ல ஒவ்வொரு சக்கரங்களா நம்ம ஒவ்வொரு சக்கரங்கள் மேலேறி வரும்போதும், இந்த ஆன்மாக்கான குணங்களும் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சக்கரமும் நமக்கு பேலன்ஸ் ஆகும்போது, அன்பு, அமைதி, இந்த உள்ளுணர்வு, இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அந்த ஆன்மாவோட குணம் நமக்கு அ அ கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுவே நம்ம இன்னும் ஏற, ஏற, ஏற ஆன்மா முழுமையாக வெளிப்படைய நீங்க வந்து இறைவனோடயே அந்த இறைவனாகவே மாறுறது. அதாவது இவன் அவன், அவன் அவனாக மாறுற நிலை வரணும் இல்லையா? அந்த இது வரைக்கும் நம்ம போக முடியும். இது எல்லாருக்கும் சாத்தியமான ஒன்று தான். அது வந்து எல்லாருமே அத தேடி திரிந்த நாள்கள் எல்லாருக்குமே இருக்கு. அதிலிருந்து அவங்க முயற்சி போட்டு, அந்த நல்ல ஒழுக்கத்த பின்பற்றி, இறைவனையே பற்றிக் கொண்டு இருந்ததுனால அவங்க அடைஞ்சாங்க. அதுமாரி எல்லாராலயும் போக முடியும். இந்த அறியாமை இருள்ல இருந்து மீண்டு எல்லாராலயும் போக முடியும். அப்படின்னு சொல்றத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துல 2வது வரியில நிறைய பாடபேதம் இருக்கு. ஏன்னா என்னுடைய ஒரு பதிப்புல சிறநெறி அப்படின்னு இருக்கு, மற்றொரு பதிப்புல சிவநெறின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வரதராஜன் ஐயா பதிப்பு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அதுல வந்து சில நெறி அப்படின்னு இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான் கொடுக்குது. அறநெறியாவது அறிந்தேனும் நானும் சிறநெறி அப்படின்னு சொல்லலாம். இல்ல சில நெறி அப்படின்னா பல சமயங்களுக்கு சென்று வந்தேன் அப்படின்றத சொல்ற மாதிரி இருக்கலாம். இல்ல சிவநெறி நேரடியா அதுதான். அப்போ ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சிறநெறி அப்படின்னா தலையாய நெறி, அது ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நான் போனேன் அப்படின்னு. இங்க வந்து நிறைய இடங்களுக்கு போய் தெரிந்து கொண்டு மீண்டும் நான் அங்கே சென்றடைந்தேன் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும்.
இதுல நான் நேரடியாவே சிவநெறியையே நான் தேடி திரிந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளையும் வரும். அப்போ இந்த இடத்துல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, உரநெறியுள்ளே கடல் கடந்தேனும், உரநெறி உள்ள கடல் கடந்தேனும் அப்படின்னு கடல் கடந்தேறும் அப்படின்னு 3வது வரியில சொல்றாரு. அப்ப நீ ஞான பாதையில உரநெறி அப்படிங்கிறது வந்து ஞானப்பாதை. அப்ப அந்த ஞான பாதையில நம்ம ரொம்ப போய் சேர்ந்தாலும், அந்த ஞான வழியில நம்ம போய் நின்றாலும் நாம் அடைவது அவனைத்தான். தரநெறி என்ற தனிச்சுடர் தானே அப்படின்னா, நீ ரொம்ப ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, கடல் கடந்தேறும் அப்படின்றாரு. அப்ப அந்த கடலை கடப்பது வந்து ரொம்ப கடினம். ஏன்னா எப்படி கடலை கடக்க முடியும் அப்படின்னா, அப்ப ஞானம்ங்கிறது வந்து மிகப்பெரிய கடல். நீங்க நம்ம உள்ள போகும்போது அலமோதும் போது தெரியும். இது படிச்சா அது படிக்கணும்பாங்க, அது படிச்சா இதை படிக்கணும்பாங்க, இதை படிச்சா அதை படிக்கணும்பாங்க. யோசிக்க 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 அப்படியே உள்ள வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் விஷயங்கள். அதுதான் அந்த உரநெறி, இந்த ஞான வழி அப்படிங்கிறது. அதுக்குதான் ஒரு குரு வேணும். அப்படியே தட்டி தட்டி திருப்பி திருப்பி கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். இல்லைன்னா உருப்படியா ஒரு விஷயத்துக்கு கொடுத்து நீ இது ஒன்ன படி, உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்படியும் நம்ம மனசு சமாதானம் ஆகாது. இங்க அங்க அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கடலுக்கு உண்டான ஒரு இது. சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், சதா சலனித்து கொண்டே இருக்கும். நீங்க கடலை பாருங்க, ஓயாத அலை அடித்து கொண்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞான பாதையில இருக்கக்கூடியவர்களுடைய சேலஞ்சு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடினமான பாதை அது. எப்போ அப்படின்னா, அது வந்து டைவர்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு இங்க போவோம். நான் போயிருக்கேன், நிறைய போயிருக்கேன். சாக்தத்துல சைவத்துல நிக்கிறதுக்கு சாக்தம் சைவம், அப்புறம் சைவம் சாக்தம், திருப்பி சாக்தம் சைவம், இப்படி ஓடி இருக்கு. அதற்கு முன்னாடி ஆசீவகத்துல இருந்து பௌத்தத்துல இருந்து சமணம் வரைக்கும் போயிருக்கேன். இன்னும் ஒரு படி மேல போய் இது என்னது, மாற்று மதங்கள்ல இருக்கக்கூடிய தத்துவ விசாரங்கள் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, பல்வேறு சமயங்கள், இப்படி எல்லாம் ஓடி ஓடி அதெல்லாம் புத்திக்கு தீனி போடுறது, அதெல்லாம் விஷயம். அப்படி ஒரு விஷயம். ஆனா நான் தேடி அலைந்தது என்னன்னா, இன்னைக்கு புரியுது, ஒரு ஒற்றை இழை. அந்த ஒற்றை இழை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நான் தேடிதான் போனேன். அப்போ இன்னைக்கு திருமூலர் அதான் சொல்றாரு, சிறநெறி தேடி திரிந்து அந்நாளும் அப்படின்றாரு. அப்ப அவரும் பண்ணியிருக்காரு. அப்ப அவருடைய சுந்தரநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய திருமூலருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கும்போது, அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி அகத்திய மரபுல வரக்கூடிய, இன்ஃபேக்ட் அவர் தான் ஆதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல அவர் வந்து யோகசாலையில அவர் பயின்றார் அப்படின்ற ஒரு சிறு குறிப்புகள்லாம் இருக்கு. நம்ம வந்து இத வந்து வரிசையா நம்ம திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க வரும்போது வந்தோம். அப்படி அவர் அங்கிருந்து விந்தியமலைக்கு போயிட்டு, அங்கிருந்து இமயமலையில போய், அதற்கு பிறகு சிவ தரிசனம் தேடி, சிவகணங்களில் ஒன்றாக மாறி, நந்தியம்பெருமானாக மாறி, இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம அவரை வச்சு பார்க்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதற்கு எல்லாம் முன்னாடி நான் வந்து சிவநெறியை, சிறநெறியை, தலையாய நெறியை நான் தேடி திரிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நமக்கு சொல்ற கௌரிமா சொன்ன மாதிரி இது நமக்கு சொல்ற அஷூரன்ஸ். இல்லைன்னா நமக்கு சொல்ற பாதை. நீ போ, எல்லா இடத்துக்கும் போ, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கடைசியில எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் என்ன வேணா பண்ணேன், ஆனா கடைசி நூல் என்கிட்டதான் இருக்கு, நான் சொல்லி இழுத்துருவேன் அப்படிவாங்க சின்ன வயசுல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ ஆர் இன் மை கண்ட்ரோல். அந்த எங்க போனாலும் என்னால எடுக்க முடியாதுனால இப்போதைக்கு கையில லாங் ரோப் விடுறேன் அப்படிம்பாங்க. she used to be a very strict mother. அப்போ எனக்கு அப்ப புரியல, ஆனா அப்புறம் இப்ப புரியுது. இங்க பாருங்க, தரநெறி நின்ற தனிச்சுடர் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது
அந்த சுடர் எங்க இருக்கிறது? நம்முள்ள இருக்கிறது, நம்மை வழிகாட்டி செல்கிறது. அப்போ நானு இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து பல கோடி ஜென்மங்கள் எடுத்து வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஒரு ஜென்மால நம்ம எதை எதை முடிவு பண்ணாம எந்தெந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாம வந்திருக்கிறோமோ, அப்போ இந்த ஆன்மா எல்லா சமயத்திலையும் பயணப்பட்டிருக்கு. அப்போ அந்தந்த சமயங்கள்ல நாம வந்து முடித்து வைக்காத சில முடிச்சுகளை, அவிழ்க்காத சில முடிச்சுகளை, அவிழ்க்க விரும்பிய சில முடிச்சுகளை நம்ம வந்து இப்போ இந்த தேடி அலைஞ்சு அங்க போய் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம வந்து அந்த முடிச்ச அவிழ்த்து வச்சுட்டு அந்த வினைகளை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா இன்னைக்கும் நான் காஞ்சிபுரமுக்கு போனேன்னா எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அங்க வந்து நிறைய காஞ்சிகள் இருக்கு. விஷ்ணு காஞ்சி, சைவ காஞ்சி, சிவகாஞ்சி, பௌத்த காஞ்சி அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த இதுல என்னால பௌத்த காஞ்சி கூட தான் என்னால அசோசியேட் பண்ணிக்க முடியும். ஐ ஸ்டில் ஃபீல் காஞ்சிபுரத்துக்குள்ள போகும்போதே எனக்கு அந்த அந்த உணர்வு வந்துரும். அப்போ அப்போ நான் பௌத்தனா இருந்திருப்பேன். அப்போ அந்த அந்த ஆன்மா அந்த பௌத்தத்துல பயணிச்சிருக்கும். அப்போ அதனுடைய அந்த ஒன்னஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரிதான் நிறைய நெறிகள் தேடி செல்லலாம். ஆனால் எது எது தரநெறி நம்மை உயர்ந்த நிலையில் வைக்கக்கூடிய அந்த தரநெறி என்னதுதான் அப்படின்னா அந்த தனிச்சுடர் தானே. ஏன்னா அந்த விளக்குதான் வழிகாட்டும். நம்ம இதை கொண்டு நம்ம அலைய வைக்கிறதும் அதுதான். அதுதான் நீ ஏன்னா அப்பதான் நம்ம மனசு இந்த இடத்துல ஒருபடியா நிற்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு புதுசா போறோம் அப்படின்னா என்னென்னமோ ஆர்டர் பண்ணுவோம். ஆனா அதே ஹோட்டலுக்கு திரும்பி திரும்பி போகும்போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டடியா இதுதான் இதனோட சிக்னேச்சர் டிஷ், இதுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இல்ல எனக்கு என் வயிறுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு நிதானம் வரும். இல்லைன்னா குழந்தை மாதிரி எனக்கு அந்த சாக்லேட் ஒண்ணு, இது வேணும், அது வேணும், அது வேணும், நீ எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். தரலன்னா அதுங்களுக்கு புரியவே புரியாது. சாப்பிடு, என்ன வேணா சாப்பிடு, கடைசியில நீ ஏதோ ஒரு இடத்துல வந்து நிப்பல்ல அப்படிங்கிற ஒரு இது. அதுதான் சொல்றாங்க. உரநெறி உள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு, உரநெறி உள்ள கடல் கடந்தேறும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடல்ல நீந்தி கிடக்குற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ போறத எங்க கத்துக்கலாம் அப்படின்னா இந்த தனிச்சுடராக உள்ளே இருக்கின்ற இந்த சிவத்தை அடைந்து நாம் வந்து பற்றி கொள்வதன் மூலம். எப்படி பற்றிக்கிறது அதெல்லாம் முன்னாடி சொல்றாரு இல்லைங்களா? அந்த சிவசக்தின்னு சொல்றாரு. நேற்றுக்கு வந்து பார்க்கும்போது பூமார ஆதாரம் பூங்குடியாலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அவளை பற்றி கொள்வதன் மூலம் இது வந்து சாதாரணமான குறிப்பு இல்லைங்க. நம்ம வந்து நினைக்கலாம் இன்றைக்கு நான் நேற்றுக்கு கங்கை கரையில போகும்போது பார்த்தானா போன தடவை வந்ததோட இந்த தடவை நிறைய சாதுக்கள் அங்க 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 கூடாரம் அடைச்சு தங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போன தடவை இவ்வளோ சாதுக்களை நான் பார்க்கல. ஆனா இந்த தடவை அவ்வளவு சாதுக்கள், அவ்வளவு யஜ்யம், அவ்வளவு குண்டம், ரொம்ப அற்புதமா இருந்தது. மிகப்பெரிய அற்புதம். அப்போ அந்த மாதிரி சிவத்தை வந்து நேரடியாக பற்றி கொள்பவர்கள் அந்த சிவத்தை சக்தியோடு இணைந்து பற்றி கொள்ளும்போது நேரடியா பற்றிக்கும் போது அவர் திருப்பி உதைச்சு அனுப்பிச்சு எங்க அனுப்புவாரு அப்படின்னா திருப்பி சக்தி கிட்டதான் அனுப்புவார். ஏன்னா அந்த அந்த ஆழ புரிதல் வந்து நமக்கு சக்தி சிவம்க்கு போயிட்டு திரும்பி சக்திக்கு வரும்பொழுதுதான் இது வந்து எத்தனை எளிதான விஷயம். நம்ம எனர்ஜியை பூரா இந்த இந்த யோசனையில சிந்தனைக்கு சிந்திக்க விடாம நம்மளுடைய அந்த பற்றுதலில் பற்றி கொண்டால் நாம் சக்தி அப்படின்ற உணர்வு வரும்போது நம்மளால மிக எளிதாக சிவத்தை பற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் பார்க்க அத்தனை சாதுக்களும் அப்படியே முரடா இருக்காங்க. அவங்க கண்களை சந்திக்கவே நமக்கு வெளித்தோற்றம். ஆனா நீங்க அவங்களுடைய கண்களை சந்திங்க, அவங்களுடைய முகத்தை பாருங்க, அதுல அப்படியே ஒரு பெண்மை மெளிர்கிறது அத்தனை பேர்லயும். நான் இதை எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணல. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க நம்ம ஞானியர்கள் இல்லைன்னா மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களாக இருக்கக்கூடிய நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் பாருங்க, அவங்க முகத்துல அவங்க கண்ணுல வந்து ஒரு பெண்மை மிளிரும். ஏன்னா அவங்க முழுமையான சக்தியாக தன்னை உணர்ந்து சிவத்தோடு ஒன்றி இருப்பவர்கள். அதான் பெஸ்ட். அதனாலதான் சொல்றாரு அந்த பூங்குடியாலை எப்படி பற்றி கொள்வது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நேத்திக் பாடல் முந்தாநேத்தி பாடல் எல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. அதனால இந்த இடத்துல நீ ஞானத்துல கடந்து போய் நீ அடையிற அந்த விஷயமும்
ஓ! ஓ! இங்கே நீ பற்றிக்கொண்டு பக்தியின் மூலம் நீ பெறக்கூடிய விஷயமும் ஒண்ணுதான். அதனால எது வேணும் நீ முடிவு பண்ணிக்கோ. இந்த பக்தியும் உன்னோடு ஞானத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குறாரு. நமக்கு ஒரு எளிமையான விஷயத்த காமிச்சு குடுக்குறாரு. ஆ மனசு அலப்பாயிருந்தா பரவால்ல. ஆனா அதற்கு பின்னாடி நிற்கக்கூடிய சுடரை பற்றிக்கொள். நீ உரிய இடத்திற்கு சேர்ந்து விடலாம் அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸ தராரு. அப்படி அறிந்து கொள்கின்ற சிவம், நெறி எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுதான் அந்த அரணாக இருக்கக்கூடிய நெறி அப்படின்னு அதையும் நமக்கு அந்த மேன்மையையும் சொல்லித் தராரு. ஆக 4 விஷயங்கள் 4 வரியிலயும் சொல்றாரு. அதை எப்படி பற்றிக் கொள்வதுங்கிறத முன்னாடி இருக்கிற மந்திரத்துல நமக்கு கோடி காட்டிட்டு வந்துட்டாரு. இது ஒரு முழுமையான மந்திரம். இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப அழகான பதிவா இருந்தது. நீங்க உங்களோட அனுபவத்தோட சேர்ந்து அத விளக்கும்போது இன்னும் தெளிவா புரியிற மாரி இருக்கு. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. யாராவது ஏதாவது கேக்குறாங்களா, சொல்றாங்களா? கேட்டுக்கலாம். சரி, யாரும் சொல்லல. இந்த 3வது வரியில உரள் நெறி, உரள் அப்படின்னா பெருகும் நெறி அப்படின்னு அர்த்தம். இந்த உரள்தல் அப்படிங்கிறதுக்கு பெருக்குதல் அப்படின்னு. இப்போ நம்ம திருப்பாவை பத்தி சொல்லும்போது ஐயைந்தும் ஐந்தும் அப்படின்னு வர இடத்துல ஐயஞ்சு அப்படின்னு பெருக்கிக்குவோம். அத உரள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இலக்கணத்துல. உரள் அப்படின்னாலே பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். பெருகக்கூடிய கடல் போல நெறிகள் பெருகிட்டே இருக்கும். அதுல நம்ம ஞானத்தை பெறுவதற்கு சிவநெறியில நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இந்த 3வது வரிக்கு வரும். உரள்தல் அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு ஒரு பொருள் வரும். அது மாதிரி. அப்புறம் இன்றைக்கான பாடல் திருவம்பாவையில 8வது பாட்டு. அந்த 8வது பாட்டுல ஒரு வரி வரும். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை அப்படின்னு வரும். அதுதான் வள்ளல் பெருமானுடைய மகா மந்திரமா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு அந்த சொற்றொடரை உருவான இடம் இந்த பாட்டு தான். சரி, இந்த பாட்டை பார்க்கலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோ வாய் திறவாய் வாழியதென்ன உறக்கமோ வாய்
இரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. திருக்குறள்ல 8வது அதிகாரம் அன்புடைமை. இந்த 8வது பாடல்ல அன்புடைமைங்கிறது வந்திருக்கிறது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோரெம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அடிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி. நிறைவு யாரும் எதுவும் சொல்றீங்களா? வேளாண் ஐயா வந்திருக்காங்க. ரத்னகுமாரியா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிமா. நன்றி கிருத்திகாமா. நன்றிங்க. நிறைவு செய்து கொள்வேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்று காலை எழுந்து கருத்தறிந்தோதிரி ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30